வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். கோவையில் எஸ்பிசி பெந்தெகொஸ்தே சபைகளின் சார்பில் கிறிஸ்து பிறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கலந்து கொண்டு பேசிய உதயநிதி ஸ்டாலின், எல்லா மதங்களின் அடிப்படையே அன்புதான் என்றும் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று மீண்டும் மீண்டும் சொல்வதில் பெருமையடைவதாக தெரிவித்துள்ளார். கேரள மாநில மருத்துவக் கழிவுகள் தமிழ்நாட்டின் எல்லை மாவட்டங்களில் கொட்டப்பட்டது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கேரள முதல்வருடன் கைகுலுக்கி போட்டோ ஷூட் எடுப்பதில் மட்டும் முனைப்பாக இருக்கும் மு.க.ஸ்டாலின், அண்டை மாநிலத்தின் கழிவுகள் நம் மாநிலத்தில் கொட்டப்படுவதை எதிர்க்கக்கூட தெம்பில்லாத முதல்வராக இருக்கிறார் என கடுமையாக விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்ததற்கு பதவி விலக வேண்டும் என கூறி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவளம் கடற்கரை பகுதியில் கடல் சாகச விளையாட்டு மையம் அமையும் கடற்கரை பகுதியை தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிகளவில் செம்மண் பரப்பளவு கொண்ட தேரி பகுதிகளை சுற்றுலா தலமாக மாற்றும் திட்டம் பரிசீலனையில் உள்ளதாக கூறியுள்ளார். கேரளாவில் இருந்து கழிவுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தென்காசி மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தமிழக கேரளா எல்லையான புளியரை பகுதியில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கடற்கரைக்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை போலீசார் கடலில் இறங்க விடாமல் எச்சரித்து அனுப்பினர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்த மேல்மாயில் கிராமத்தை சேர்ந்த அஞ்சலி என்ற இளம்பெண்ணை சிறுத்தை தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் சூப்பர்மேன் என்ற தலைப்புடன் மரப்பலகைகளில் படுத்தவாறு சாலை மேம்பாலம் ஒன்றில் அனாவசியமாக செல்லும் வீடியோ இணையத்தில் வைரலாகிறது. டெல்லியில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு சஞ்சீவனி திட்டத்தின் கீழ் இலவச சிகிச்சை அளிக்கப்படும் என ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளார். 11வது புரோ கபடி தொடரின் 3வது லீக் ஆட்டத்தில் பெங்கால் வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி தமிழ் தலைவாஸ் 60க்கு 29 என்ற புள்ளிகள் கணக்கில் அபார வெற்றி பெற்றுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றாலம் மெயின் அருவியில் 7 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து அஸ்வின் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ள நிலையில் அவருக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலிய வீரர்களின் கையொப்பம் அடங்கிய ஜெர்சியை நினைவு பரிசாக வழங்கியுள்ளார். மும்பையின் கேட்வே ஆஃப் இந்தியா அருகே நேற்று கடற்படையின் விரைவு படகு கட்டுப்பாட்டை இழந்து பயணிகள் படகு மீது மோதியதில் 13 பேர் உயிரிழந்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். புற்றுநோயை குணப்படுத்தவும் பரவாமல் தடுக்கவும் பல நாடுகள் தடுப்பூசி கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் mRNA அடிப்படையிலான தடுப்பூசியை உருவாக்கியுள்ளதாக ரஷ்ய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இது அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் பொது பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கில் மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய பணத்தை ரூபாய் நோட்டாக கொடுக்காமல் ரூபாய், ரூபாய் என நாணயங்களாக 20 மூட்டைகளில் கொண்டு வந்துள்ளவருக்கு நீதிபதி நாணயங்களை ரூபாய் நோட்டாக மாற்றி வருமாறு அறிவுரை வழங்கி வழக்கை ஒத்திவைத்தார். அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா எழுதியுள்ள கடிதத்தில் அம்பேத்கர் இல்லை என்றால் மோடி பிரதமர் ஆகியிருக்க முடியாது என்று கூறியுள்ளார். பாம்பனில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தில் பணிகள் முழுமையாக நிறைவடைந்த பிறகு ரயில்வே சேவை துவங்கும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து கேரளாவின் கண்ணூருக்கு திரும்பிய 2 பேருக்கு குரங்கம்மை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
ஆப்பிரிக்கா நாட்டை புரட்டி போட்ட சிடோ புயலால் நூற்றுக்கணக்கானோர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வடக்கு காசாவை முற்றுகையிட்டு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அரசு மருத்துவமனையில் இருந்த குழந்தைகள் உள்பட 16 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI-யின் டாப் 20 செய்திகள்.